அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் இருக்கக்கூடிய 96வது சூறாவை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம். சூறாவின் பெயர் சூரத்துல் அலக். அலக் என்றால் இரத்தக்கட்டி என்று பொருள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இக்ரா பிஸ்மி ரொப்பிகல்லதி ஹலக். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலக்கல் இன்ஷான மின் அலக். மனிதனை அட்டை பூச்சி போன்று ஒட்டிக்கொண்டிருக்கும் இரத்தக்கட்டியிலிருந்து அவன் படைத்தான். இக்ரா வரப்புகல் அக்ரமுல்லதி அல்லமல் பில் கலம். ஓதுவீராக, உம் இறைவன் மிக்க கண்ணியமானவன், அவனே எழுதுகோலை கொன்று கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்ஷான மாலம் யஅலம். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். கல்லா இன்னல் இன்ஷான லயத்ஹா. எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அன் ரஆஉஸ்தஅனா. அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும்போது. இன்ன இலா ரொப்பிக ருஜ்ஆ. நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவன்பாலே இருக்கிறது. அரஐத்தல்லதி யன்ஹா. தடை செய்கிறானே, அவனை நீர் பார்த்தீரா. அபுதான் இதா சல்லா. ஓர் அடியாரை அவர் தொழும்போது. அரைத்த இன்கான அலல் ஹுதா. நீர் பார்த்தீரா, அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும். அவ் அமர பித் தக்குவா. அல்லது அவர் இறை அச்சத்தை கொண்டு ஏவியவாறு இருந்தும். அரைத்த இன் கத்தப வதவல்லா. அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா. அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா. கல்லா லஇன் லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின் நாசியத். அப்படியல்ல, அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியத். தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை. ஃபல்யதுஉ நாதியஹ். ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். சனதுஉ ஸபானியஹ். நாமும்